Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கேரளா ஸ்பெஷல் ரெசிபி சக்க பிரதமன் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல 2 கப் அளவு பொடியா நறுக்குன பலாப்பழம் எடுத்துக்க போறோம். 2 கப் பலாப்பழத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி விட்டு குக்கர்ல மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போறோம். 2 விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அதை விழுதா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துறோம். இதுக்கு வெல்லம் எடுத்துர்க்கேன். வெல்லம் பாத்தீங்கன்னா அரைச்ச விழுது எந்த அளவு இருக்கோ அதே அளவு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ அளந்து வச்சிருக்க வெல்லத்தை நம்ம தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்க போறோம். இதுல பாகு பதம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு நம்ம இத லிக்விடா கரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த அளவு கரைஞ்சதுனா போதும். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்றதுன்றத பார்க்கலாம். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். முந்திரியும் திராட்சையும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்த அதே நெய் பாத்திரத்திலேயே பலாப்பழ விழுதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்ததாக இது கூடவே நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் வடிகட்டி விட்டுக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலரணும். நல்லா திக்காக வர வரையிலும் நம்ம கலரி விடணும். இப்போ இந்தளவு திக்காக வரணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் விட போகிறோம். 2வது தேங்காய் பால் விடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கப் அளவு நான் விட போகிறேன். விட்டு நல்லா கலந்து விட்டு இதுவும் கொஞ்சம் திக்காக வரணும். அவ்வளோ திக்காக இருக்க வேணாம் முன்னாடி இருந்த அளவு, ஆனால் கொஞ்சம் திக்காக குறுகி வரணும். அது வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். தேங்காய் பால் விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக ஜீரகம் ஆட் பண்ணுறேன். சுக்கு பொடி ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். கூடவே 5லேருந்து 6 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா குறுகி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்தளவு குறுகி வந்திருக்கு. நல்லா இந்தளவு திக்னஸ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு முதல் பால் அடுத்தது ஊற்ற போகிறோம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் முதல் பால் ஊற்றணும். இல்லை இப்படியே அடுப்பில் வச்சே ஊற்றிட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவு சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம முதல் தேங்காய் பால் வந்து ஊற்ற போகிறோம். 3/4 கப் அளவு ஊற்றுறேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்கும். ஆற நல்லா கெட்டிப்படும். இது கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக கமகமான இருக்கும். அந்த ஏலக்காவோட வாசனை, சுக்கோட வாசனை, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் பால்லேயே செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. கேரளா ஸ்பெஷல் சக்க பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.